கரும்பு சர்க்கரை அப்படின்னு எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கரும்பிலிருந்து பிழிந்து ஆலையின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கரை கரும்பு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை அப்படிம்பாங்க. இந்த சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா சுகர்னோட கலோரி கம்மியாக இருக்குது. இதில் ஆர்கானிக் சுகர்னு வேறு ஒன்று இருக்குது, கெமிக்கல் எல்லாம் போடாமல் எடுக்கிறது அப்படின்னு கடையில் எல்லாம் விற்றுட்டு அதையெல்லாம் நம்ம நம்பிட்டு நம்ம சாப்பிட்ருக்குறோம். விவசாயத்தை பற்றி எனக்கு மிகவும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கனால ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறேன். இந்த கரும்பு சர்க்கரை அப்படிங்கிற வார்த்தையில் உண்மையாலுமே கரும்பும் நம்ம உபயோகப்படுத்துகிற வெள்ளை சர்க்கரையும் இருக்குது அப்படிங்கிறது விவசாயம் இல்லாத மக்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும். வெல்லமாக உருவாக்கி பொடியாக பண்ணி அச்சில் ஊற்றி அச்சு வெல்லமாக வெளியே வரும். இப்போது இதில் சர்க்கரையும் உள்ள கொட்டுறாங்க. இதில் வந்து உணவு கலப்படத்துறை அதிகாரிகளுக்கும் இது தெரியும். உள்ளே வந்து மூட்டையாக வந்து சர்க்கரை வந்து இறக்குறாங்க. ஸோ கரும்பு சர்க்கரை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் உண்மையான பேராக இருந்தது. இப்போ அது உண்மையான கரும்பும் சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் சேர்ந்த ஒரு பொருளாகி போச்சு. கரும்புக்கு ஆதாய விலை 4000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு எல்லா முதலமைச்சர்களும் சொல்லிகிட்ருக்குறாங்க. இன்னத்து நிலைமைக்கு இன்றைக்கி கரும்பு வந்து பார்த்திங்கன்னா 3500, 3400, 3100 அப்படின்னு அவங்கவங்க விலை நிர்ணயித்து தான் விவசாயிகள் கொடுத்துட்ருக்குறாங்க. காரணம் தண்ணி பாய்க்க முடியாது, கோடைக்காலம், அதனால் அப்படி தான் போயிட்டுருக்கு. 4000 ஆதாய விலையெல்லாம் கிடையாது. தக்காளி விலை பார்த்திங்கன்னா சில நேரத்தில் கிலோ 5 ரூபாய்க்கும் விற்கும், சில நேரத்தில் கிலோ 100 ரூபாய்க்கும் விற்கும், சில நேரத்தில் கிலோ 400 ரூபாய்க்கும் விற்கும். இதனால் விலை இல்லாத சமயத்தில் தக்காளி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரோட்டோரத்தில் எல்லா விவசாயிகளும் கொட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை பொறிச்சிட்டு போனாலும் கைக்கு கிடைக்கக்கூடிய செலவுகளும் வரவும் சரியாக இருக்காதுன்னு கீழே கொட்டியிருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் ரெடிமேடு கடையில் இருக்கக்கூடிய சட்டைகள் பருத்தி விலை கம்மியாகிடுச்சுனோ இல்லை தங்கம் விலை கம்மியாகிடுச்சுன்னு நகைக்கடையில் இருக்கிற தங்கமோ அல்லது பட்டுனுடைய விலை கம்மியாச்சுன்னு பட்டுச்சேலைகளோ இந்த மாதிரி பொருள்கள் எங்கேயாவது ரோட்டில் கொட்டதை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? விவசாய பொருள் மட்டும்தான் ரோட்டில் கொட்டப்படும். இப்போது மாம்பழம் வந்து விலை இல்லை, மாம்பழம் அதிக விளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு பேப்பரில் எல்லாம் வருது. உண்மையான நிலம் என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. மாம்பழத்தில் நம்ம பொதுவாக மாம்பழம்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா செந்தூரா, மல்கோவா, பங்கனப்பள்ளி, ரொம்ப அதிக விலை கொடுக்கக்கூடிய அல்ஃபோன்ஸா, அரளிவெட்டு, உதாது, இதெல்லாம் இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் மாம்பழம். இந்த மாம்பழத்தை மொத்தமாகவே கிலோ இன்றைக்கி 10 ரூபாய்க்கு கம்மியாக தான் எடுக்கிறாங்க. 10 ரூபாய்க்கு கீழே வாங்கக்கூடிய அத்தனை வெரைட்டியான மாம்பழங்களும் இன்றைக்கி வெளியே கடையில் வந்து 11 ரூபாய்க்கு அல்லது குறைஞ்ச பக்கம் 15 ரூபா அல்லது ஒரு 20 ரூபாய்க்கும் கூட விற்கிறதில்ல. அல்ஃபோன்ஸானா அதுக்கு தகுந்த விலை, மல்கோவானா அதுக்கு தகுந்த விலை, ஆனால் வாங்குறது எவ்வளவு? 10 ரூபாய்க்கு கீழே கம்மி. ஸோ இடைத்தரகர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து லாபம் வேணும், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளை லாபமாக இருக்குது இல்லையா? ஸோ இன்றைய விவசாயிகளோட நிலைமை இதுதான். தென்னை விவசாயிகள் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. ஏன் கல் இருக்கிறதுக்கு அனுமதி பண்ணுறதில்ல? கேரளாவில் கல்லும் இருக்குது, விஸ்கி பிராந்தியும் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக் கடைகளை வந்து முதலமைச்சர் வந்து ஒரு 700 கடைகளை சாத்துறேன்ட்டார். வரவேற்கத்தக்க விஷயந்தான். விஸ்கி பிராந்தி குடிக்கிறவனும் கள்ள குடிக்கத்தான் போகிறான். ஆனால் இதில் ஒரு சாரார் வந்து சாராய ஆலை அதிபர்கள் வந்து பயன்படுற மாதிரி விவசாயிகள் பயன்படுவாங்க இல்லையா?